بسم الله الرحمن الرحيم. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் சொன்ன அடிப்படையில மாற்றமா இருக்குங்கிற உண்மையிலே ஒரு அக்கறை உள்ள ஒரு கேள்விதான். அப்போ அந்த நோய் என்பது துணிக்கு வருமா நீங்க கேட்கணும். அந்த நாட்களில் எழுதின அடிப்படை லாங்குவேஜ் ஒரு காரியம் முக்கியம். ரெண்டாவது வந்து இப்ப குஷ்டரோகியா இருக்க ஒரு நபர் வந்து ஒரு துணியை போடுறாருனாக்கா அந்த துணியில அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த துணியில என்ன இருக்கும்? துணியில பட்டிருக்கும் அந்த சீழோ மற்ற தொத்து வியாதி. அப்ப அந்த துணி வந்து ஒரு குஷ்டரோகி மேல பட்ட பொழுது அந்த துணி அடுத்தவங்க பட்டாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த துணி இருக்கக்கூடிய குறைபாடுகளை எங்க தேவன் சொல்றாரு. அந்த துணி எப்படிப்பட்டது? அது நல்ல துணி இல்லை. ஏன்னா துணி வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஒரு சட்டையை இதை ஒரு தொழுநோயாளியாகி ஒருவர் அந்த துணியை யூஸ் பண்ணுவார், பயன்படுத்துவார். அது அவருடைய அந்த துணியில அதெல்லாம் பற்றுக்குன்னு சொன்னா கரை போல அது வந்து மறுபடியும் பயன்படுத்த முடியுமா? அதை கொண்டு வாழ்றதுதான் தேவன் சொல்றதா கடவுள் சொல்றதா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தவிர அது குற்றச்சாட்டா நமக்கு நன்மைக்கு தான் கடவுள் சொல்றாரு. அதுல சொல்ற மாதிரி வந்து ஒரு ஆடை வந்து குஷ்டநோய் வந்தா அதை தூக்கி போட்டணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தா நீங்க சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதுல எப்படி வரும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. அது ஆச்சாரிய இடத்துல காட்ட வேண்டும், 7 நாள் ஒரு பெட்டியிலே போட்டு அடைத்து வைக்க வேண்டும், மீண்டும் வந்து பார்த்து அந்த குஷ்டநோய் ஆடைகளை பரவி இருக்க கண்டால் அப்படின்னு அதை கத்தரித்து போட வேண்டும். அது சாதாரண குஷ்டம். மேலும் பரவி இருந்தது என்று சொன்னால் சிகப்பாவும் கருப்பாவும் என்று சொன்னாக்கா அது அரிக்கிற குஷ்டம். இப்படியான ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் வருது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய பதிலுக்கும் அந்த கேள்வி மாற்றமா இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படி வந்து நீங்க சொன்னது அடிப்படையில பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு குஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இந்த சட்டையில அது ஒட்டிருச்சு. ஒட்டி விட்டால் பைபிள் சொன்ன அடிப்படையில அந்த குஷ்டம் அந்த சட்டையில வளரும், வளர்ந்து பல நிலைகள் மாறும். சிவப்பாகவும் வெள்ளையாகவும் பல கலராகவும் மாறும். அது வந்து ஆச்சாரியன் வந்து செக் பண்ணுவாரு. அப்படின்னா அப்ப இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வந்து ஒரு பரவும் ஆடைகள் வந்து வளரும் அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒரு காரியம் சொல்றேன், அது ஒரு பக்கம் சொல்றேன். இல்ல சார், இந்த மாதிரி வருமானு கேட்கிறேன். அது ஒண்ணு அது இருக்காது. இந்த அந்த நாட்கள்ல வந்து இப்ப இருக்க ட்ரெஸ் இல்லை. அன்னைக்கு வந்து ஆடைன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு நல்ல வசதியான ஒருவன் போறான்னாக்கா கொள்ளையர் வந்து கொள்ளையடிச்சு அவன் ஆடையே உறிஞ்சின்னு போயிடுவான். ஏன்னா கேர்மெண்ட்ஸ் வந்து அந்த காலத்துல ரொம்ப விலையேற பெற்றது. அப்ப இப்ப தைக்கிறோமா நமக்கு ஃப்ரீயா கிடைக்காம அந்த காலத்துல இல்ல. அந்த ஆடை என்பது ஒரு முக்கியமான ஒன்றா இருந்தது அவங்களுக்கு. அதுவும் நீல வஸ்திரம். நீங்க அரபிஸ் எல்லாம் அந்த கண்ட்ரிஸ் தான் இஸ்ரேல்ஸ் இவங்க எல்லாம் அது மாதிரி தான் போடுவாங்க. நீல அங்கி அது விலை ஜாஸ்தியா இருந்தா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடைகள் வந்து திக்னஸா இருக்கும் அவங்களோட அவங்க இருக்கு. அதனால உள்ள இருக்கிறது அந்த இது பட்ட உடனே நிறங்கள் மாற வாய்ப்பு இருக்கலாம். அந்த நாட்களுக்குரிய அடிப்படையில பார்த்தாதான் அதுக்கு நம்ம பதில் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த நாட்களுடைய நம்ம இன்னைக்கு யூஸ் மாதிரி போட்டு போயிடலாம். அதன் அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு அது தவறுதலா தெரியும். இது எழுதப்படுது இன்றைக்கு அல்ல, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு காரியம். அன்றைக்கு ஆடைகள் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது, அது எவ்வளவு விலையேறப்பட்டது, ஆடை விசேஷமானது. அதனால அந்த ஆடைக்குள்ள மேலாடை உள்ளாடை அதுக்கும் இன்னர் வேர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஜட்டின்னு சொல்றோம், அது வேற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிறது வேற. நம்ம ஒரு பனியன் போட்டோம், சட்டை போட்டுரும். இது பனியனு உள்ளாடை, அதுக்கு மேல மேலாடை, இப்படி எல்லாம் வருது. உள்ள கச்சை இருக்கும், அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. அதனால அவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கனால அந்த ஆடையை திரும்ப திரும்ப அவங்க தெரியாம இருந்தா பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கலாம். அதன் அடிப்படையில் கொடுத்திருக்கலாம். அதனால அது எங்க காலத்துல நடைமுறையில இல்ல. அந்த காலத்துல உள்ள ஆடையில இந்த மாதிரி பரவ வாய்ப்பு இருக்கு. இவங்க சொன்னதுக்கு பதிலாவே இன்னொரு விஷயமா இருக்குது. அப்ப ஆடை அந்த காலத்துல விலையேறப்பட்டது அப்படின்னாக்கா நீங்க வந்து நோய் பரவும். ஆனா ஆடைக்கு உயிர் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. உயிர் இருக்கிற மாதிரி சரிங்க. ஆடை வந்து அணியும் போது ஒருத்தருக்கு உள்ள நோய் அந்த ஆடைக்கு சரி இன்ஃபெக்ஷன் ஆகுங்க. நீங்க அதே லேவியராகமம்ல அடுத்த அதிகாரம் 14வது அதிகாரம் வசனம் 34 இருந்து 52 வரைக்கும் படிச்சீங்கன்னாக்கா உன்னுடைய கானானிய தேசத்திலே ஒரு வீட்டிலே நான் குஷ்டரோகம் வரப்பண்ணினால், வீட்டை வந்து நம்ம உடம்பு மேல போட்டுட்டு போறது இல்லை, அந்த குஷ்டரோகம் வரப்பண்ணினால் அதை ஆச்சரியத்துல காட்ட வேண்டும். வந்து அந்த செவுத்தை பேர்த்து எடுப்பார். முதல்ல பேர்த்து எடுத்துட்டு திருப்பி கதவை மூடிக்கு அந்த வீட்டை ஒழிச்சு வைக்கணும். இப்படி வருது பைபிள். வீட்டை வந்து ஒழிச்சு வைக்கணும். அது எப்படி ஒழிச்சு வைப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த காலத்துல அடைச்சு வைக்க வேண்டும்.
மறுபடியும் வந்து பார்ப்பார். அந்த குஷ்டரோகம் மீண்டும் அந்த வீட்டிலே பரவி இருக்க கண்டால் நோய் வந்து வீட்டுக்கு பரவும் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் வருது. கடைசியில என்ன வருதுனாக்கா, மொத்த வீட்டையும் இடித்து ஊருக்கு புறம்பே கொண்டு போய் போட்டு விட வேண்டும். ஒரு வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அந்த வீட்டை பிரச்சனை கிளியர் பண்றதா இருக்கும். அது வீட்டையே கொண்டு போய் வெளியே போடுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வருது. ரெண்டாவது வந்து வீட்டுக்கு நோய் பரவுமா, இது மாதிரி வந்து நீங்களும் நாங்களும் வெளியே சொல்றதுக்கு பயப்படுவோம். இது வந்து நீங்க பிரச்சாரமா பண்ண மாட்டீங்க. ஒரு சபையில நீங்க பாஸ்டரா இருக்கீங்கன்னாக்கா நீங்க பைபிளை திறந்து வச்சுட்டு நம்ம வீட்டுல குஷ்டரோகம் வந்தா என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பைபிள்ல பட்டியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் பண்றது இல்ல. உங்களுடைய மனசு நெருடக்கூடிய ஒரு சம்பவம், நீங்களே பிரச்சாரம் பண்ண தயங்கக்கூடிய ஒரு சம்பவம், கடவுள் சொல்லியிருப்பார் என்று நம்புவது கடவுளை மதிப்பதாக ஆகுமா அல்லது அவமதிப்பதாக ஆகுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம கேட்போம். அதுலயே துணை கேள்வி என்னன்னா, சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஆடைகள் அந்த மாதிரி வரும், அந்த காலத்தினுடைய ஆடை வேற இந்த காலத்தினுடைய ஆடை வேறன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த ஆடையினுடைய பட்டியலையே சேர்த்து தோளுடைய விஷயத்தை பத்தியும் வருது. தோலையும் புஷ்கரம் ஒட்டும்னு. அந்த காலத்துல உள்ள ஆட்டுத்தோல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த காலத்துல உள்ள ஆட்டுத்தோல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க விளக்கம் கொடுக்கறதா இருந்தா அதையும் சொல்லுங்க. அப்படி இல்லை, தோல் வந்து அந்த காலத்துல வேற மாதிரி தோல் இருந்துச்சு, அங்க உள்ள விலங்குகளுக்கெல்லாம் வேற தோல் இருந்துன்னு சொல்லுவீங்களா, இல்ல அந்த தோல்ல வந்து இந்த மாதிரி விஸ்வரூபம் பரவும்னு சொல்லுவீங்களா? அது எப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இதுக்கு பழைய ஏற்பாட்டு காலம் இந்த சம்பவங்கள்லாம் அங்க அவருடைய அனுபவங்கள் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அவங்க அதை எப்படி நிறைவேற்றினாங்க, அது அவங்களுக்கு அது பொருத்தமானதா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நாம புதிய ஏற்பாட்டை, அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பின் பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்துவினால் ரத்தத்தால பாவ மன்னிப்பாக மீட்டு பெறுவதுதான் எங்களுடைய வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவம். அதனால நீங்க இதை பற்றி பேசுங்க. நீங்க தௌராத்தை பற்றி அதை வந்து அது பழமையாக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அதனால்தான் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் பிரமாணமா கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைய சட்ட திட்டங்கள். ஒரு தப்பு பண்ணினாக்கா 40 அடி அடிக்கணும், யாரும் அடிச்சுட்டு இருக்காங்களா, ஏன் நீங்க அடிக்கிறதுன்னு கேட்க முடியுமா? இப்ப ஜாயின் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை என்னது பைபிளில் முகமது நபின்னு ஒரு ஆற்றில் கடைசி எழுதிருக்காரு. இப்போ அதுல அது 4 பேர் ஏற்றிட்டாங்க. ஒரு அதுக்கு முன்னால எழுதினது ஒன்று இருக்குது, 18ஆம் நூற்றாண்டுலயே ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவரு ஒருத்தர் தர்ஜுமா பண்ணி காப்பி அடிச்சு ஒருத்தர் அவங்க பேர்ல எல்லாம் வெளியிலே அவங்க வச்சிருக்காங்க. முகம் இவங்க போட்டிருக்காங்க, அகமதியா இயக்கத்தினர், அவங்களுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு, அவங்க போட்டிருக்காங்க பைபிளில் முகமது நபின்னு. அதுக்கு முன்னாடி 1800 ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் பேரு கெல்தானி. அவருக்கு இவர் தழுவி, இவர் தழுவி அதுல ஒரு குற்றச்சாட்டு சொல்வார் முகமது ஜெயின் பாபுதீன். இயேசு கிறிஸ்து தோற்று போனார். எப்படி அப்படின்னா, மோசே விபச்சாரம் பண்ணணும், கல்லெறிந்து கொள்ளணும், அதை எங்க முகமது நபி பின்பற்றினார். மோசே அதை தோற்று போனார், இயேசு கிறிஸ்து தோற்று போனார். ஏன்னா விபச்சாரத்துல கையும் மெய்யுமா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை இயேசு மன்னித்து அனுப்பித்து விட்டார். மோசே அதை சொன்னதே முகமது நபி சொல்லி ஜெயித்துட்டார். இயேசு தோற்று போனார். கிறிஸ்துவின் மார்க்கம் என்னன்னா அன்பும் இரக்கமும் தயவும் தான். விபச்சாரத்தில் மாற்றப்பட்ட அவளை மாத்திரம் கையில் கல்லெடுத்து கொள்ளணும் அப்படின்னா அவளோட விபச்சாரம் செய்தானே, அவனை என்ன பண்ணிக்கணும், அதை பற்றி ஒண்ணு சொல்ல நம்ம ஜெயிக்கலாம். அப்படி ஆகினாலே கிறிஸ்துவின் மார்க்கம் அன்பின் மார்க்கம் மன்னிக்கிற மார்க்கம். இப்ப இதுல இருந்து நம்ம சம்பந்தமா என்ன சொன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டா நமக்கு இன்னும் கால விரைவாயிட்டான் போயிட்டு இருக்கும். அதுல தீர்வு காண முடியும். நாம இந்த விஷயத்துக்கு இப்பதான சார் பெரிய விஷயம் போன்ற ஒரு கருத்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவை பற்றி சொல்லி தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனங்கள், அவர் யார், எங்க பிறப்பார், அவர் என்ன செய்வார், அவரால் மனித சமுதாயத்துக்கு என்ன நடக்கும், மனிதனுடைய நித்திய வாழ்வுக்குரிய காரியங்கள் அவர் என்ன செய்வார், என்ன சொல்லியிருக்கிறோ அதை செய்து முடித்தார். அதைத்தான் நாங்கள் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். அப்ப அது அல்லாமல் மற்ற எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கிற மாட்டீங்க, சொல்ல வரீங்களா? தேவனுடைய வார்த்தைகள் இருந்தது, அவர்கள் வந்து கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு சொன்னது இருந்தது. ஒரு அறிவுத்தான் நமக்கு, அது இப்ப நம்ம நடைமுறையில இல்ல. கல்யாணம் சில பாயிண்ட்ஸ் வருதுயா.
அதாவது இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அன்பினால் உள்ள ஒப்பந்தம், அது பழைய ஏற்பாடுல உள்ளது. நாங்க கேட்டது நம்ம முதல்ல அடிப்படையில பேசும்போது பொதுவாக நீங்க இந்த பைபிளை காட்டி பேசுறீங்க, இதுல ஒரு வார்த்தை சேர்ந்து நீங்க பைபிள் தூக்கி காட்டியே பேசுறீங்க. இப்ப என்ன செஞ்சு ரெண்டா பிரிக்கிறீங்க. நாங்க பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல சில கேள்விகள் கேட்ட உடனே நீங்க என்ன பழைய ஏற்பாட்டு காலம் அதெல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை இன்னைக்கு பின்பற்ற முடியாது. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் மாறாதவர் கர்த்தருடைய வார்த்தை மாறாதுன்னு சொல்லிட்டு அது கணக்கு வராது, இன்னைக்கு காலத்துக்கு வராது, இன்னைக்கு அதை பேச வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனா சொல்லக்கூடிய அதே நீங்க தான் நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன செய்றீங்க, நீங்க முதல்ல ஆதாரங்கள் நிறைய காமிச்சீங்கல்ல, உபாகமம் எடுத்து படிங்கப்பா அப்படின்னு சொல்லி படிக்கலாம் சொன்னீங்க. அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு? அது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல கட்டளைகள் நம்ம என்ன கேட்கறோம்னா 10 கட்டளை. நீங்க பழைய ஏற்பாடு நீங்க ஒரு நிலைக்கு வந்துடணும். என்ன நிலைக்கு வந்துடணும்னா பழைய ஏற்பாடுல உள்ள கட்டளைகள் மட்டும் நாங்க பின்பற்றுவோம், பழைய ஏற்பாட்டுல உள்ள மத்த சம்பவங்கள் எல்லாம் நாங்க எடுத்துக்கிற மாட்டோம். நீங்க வந்துட்டீங்க இப்போ, சரிதானே? அதாவது இந்த பைபிள் முதல்ல இந்த பழைய ஏற்பாட்டு வரைக்கும் யூதர்களுக்காக தான் வழங்குறாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பலிகள் கொடுக்கப்படுது. நீங்க பள்ளியில சொன்ன திருத்த சேதம் அது அவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், ஒருத்தர் கை வெட்டினா இன்னொரு கை வெட்டிக்கலாம். பழைய ஏற்பாடு சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து எபிரேயர்களுக்கு சொல்லப்படுது நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறது. அழிக்கல, நிறைவேற்ற என்ன நிறைவேற்றினாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்யற ஒரு மனுஷன் பாவத்துக்கு பரிகாரமாக ஆட பலியிடுவான், மாட பலியிடுவான், பல பொருத்தனைகள் சொல்லப்பட்ட செய்தா மூழ்கிட்டான். ஆனால் அவைகள் மறுபடியும் பாவத்துக்கு கொண்டு வந்து கொண்டே பாவம் மறுபடியும் செய்வோம், பாவத்துக்கு பரிகாரம் செய்து கொண்டிருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. எந்த ஆதாம் செய்த பாவம், அன்றைக்கு பிசாசு பாவத்தை தூண்டிவிட்டான். கடவுளுடைய கட்டளை மீறி அந்த பழத்தை சாப்பிட வச்சான். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாங்க. இப்ப அன்றைக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணது ஏவாளை அந்த சர்வம் பிசாசியம் அந்த ஏவாளை பாசனர் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவார். ஆதியாகமம் 3:15. அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீயின் வித்தாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமத்தில் அங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதை பேஸ் பண்ணிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் மனிதன் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேவை. கடவுள் நியமித்த ஒரு கட்டளை. இன்றைக்கு பல மதங்கள் செய்கிற காரியங்கள் என்னவென்றால் பாவத்துக்கு பரிகாரம் தங்களுடைய புண்ணிய காரியங்கள், தொழுகைகள், வழிபாடுகள், பலவிதமான தான தர்மங்கள், இது நோன்பு கடன்கள், இப்படி பல காரியங்களை எல்லா மதங்களும் வலியுறுத்துது. கிறிஸ்துவ மதமும் அதுதான் சொல்லுது. நீ பாவம் செய்ய செய், நீ அந்த கோயிலுக்கு போ, இங்க போ, இந்த பண்டிகை கொண்டாடு, அதை செய். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு காரியம், உன் பாவத்திற்கு பரிகாரமாக பலியாக நான் வருகிறேன். நான் செய்த பாவத்துக்கு எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், வியாதிகள் அவர் சுமந்து கொள்கிறார். இதுதான் பைபிளுடைய மெயின் சப்ஜெக்ட். முதல் காரியம், மனிதனை கடவுள் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியாக படைத்தார். அந்த மனிதனுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். ஏன்னா தேவலோகத்துல மாலாக்கிகள், அந்த தேவ தூதர்கள் படைக்கும் பொழுது லூசிபர் அவன் தலைமையான ஆராதனைக்குரியவனாக அவன் தேவனுடைய சிம்மாசனம் ஏறும்னு சொல்லும்போது தேவன் தள்ளி விட்டார். அப்போ பூமியானது கீழே விழுந்த போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா என்று சொல்லப்படுது. அந்த பூமியை சரிப்படுத்தி தன்னுடைய தேவலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுனால அவர்கள் ஆவியார்கள், கடவுள் ஆவியார்கள், உருவமற்றவர் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளுடைய லோகத்துல உருவமற்றவர்களாக பணிவிடை ஆவிகள் தேவ தூதர்கள் இருந்தாங்க. அவங்க மத்தியில இப்படிப்பட்ட ஒரு காரியங்களால கடவுள் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியாக மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். அப்ப அந்த மனிதன் ஒரு டெஸ்ட் வச்சார். நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிற மாதிரி பரீட்சை வைத்தார். அந்த பரீட்சையில அவனுக்கு சொன்னார், இதை சாப்பிட்டா சாகவே சாப்பிடு. ஆனா இந்த காரியத்தை பிசாசு சர்வத்தின் உருவத்தை நுழைந்து அவன் பேசி சாப்பிட வைத்துட்டான்.
தூண்டி விட்டா அவங்க பறிச்சு சாப்பிட்டாங்க. இப்ப கட்டளையை மீறினால சாகவே சாகணும். இப்ப மனுஷனே ஆவி ஆத்மா சரீரம் மூணா பிரிக்க முடியும். உயிர் இருந்தாலும் உயிர் இல்லைனாக்கா மனுஷன் சரீரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மிருகங்களுக்கும் இருக்கு உடல், உயிர் எல்லாம். ஆனால் விசேஷம் வந்து 6வது அறிவு, பகுத்தறிவு, உள்ளம், இதயம், மனசாட்சி, இப்படியெல்லாம் சொல்றதுதான் ஆன்மான்னு சொல்லப்படுது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனை உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை இழந்து போனார், அதான் ஆன்மாவை இழந்து போனார், லாபம் என்ன? மரித்தால் இந்த சரீரம் விண்ணகம் போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல உலகத்துல போக முடியாது. ஏன்னா இது அழிவு உள்ளது. மனிதா நீ மண்ணா இருந்த திரும்ப மண்ணுக்கு தான் போவான்னு சொன்னார். அதனால சப்ஜெக்ட் இதுதானே தவிர இந்த சப்ஜெக்டுக்காக தேவன் ஆதாம் அவங்க செய்த தவறுக்காக உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குன்னு சொல்லி ஒரு ஜெனரேஷனை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு பரிசுத்த அதுதான் ஆபிரகாம் முதலாவது தெரிந்து கொண்டது. ஆபிரகாம் வந்து வழி வழியா வந்தவர் யாக்கோபு. நீங்க வந்து பழைய ஏற்பாடுல இயேசுடைய முன்னிருப்பை எடுத்துக் கொள்ளக்கூடிய நீங்கள், நாங்கள் கேட்ட பழைய ஏற்பாடு கேட்ட கேள்வி மட்டும் அதெல்லாம் வந்து இஸ்ரவேலுக்கு மட்டும் யூதர்களுக்கு மட்டும் சொல்லப்படுது போது கூட்டக்கூடாது, குறைக்கூடாதுன்னா இதுல வேற எதுவும் சேர்க்கக்கூடாது, அந்த அர்த்தம் தான் சேர்க்கக்கூடாது. என்ன சொன்னீங்கன்னா இது முழுக்க இவனுடைய வார்த்தை, இது எல்லாம் போதனைக்காக எல்லாம் சொன்னீங்க. நாங்க எடுத்து வச்ச உடனே அப்படியே ட்ராக் மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு புறமையிடப்பட்டது அவலமையிடப்பட்டது புறமையிடப்பட்டது எதுல காட்டினீங்கன்னா செய்தியின் சுருக்கம் மொத்தத்தில் நீங்க பழைய ஏற்பாட்டை கைப்பற்றிட்டீங்க. சரி விட்டுருங்க, புதிய ஏற்பாடு உங்களுக்கு பார்ப்போமா? இல்ல இல்ல அன்பின் அடிப்படையில் கூட ஒப்பந்தம் தான் சொல்றீங்கன்னா அதையாவது உடச்சு பார்ப்போமா? உங்க அதாவது நீங்க அதுல வாதம் பண்றீங்களா? இப்படி எல்லாம் போனாங்க நாங்க கூட உங்களை மாதிரி பேச வேண்டி வந்திருக்கோம். எப்படின்னு சொன்னா என்ன, நீங்க இந்த வேதத்தை பத்தி நீங்க பேசுறது போது நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசித்தான் ஆகணும். அந்த அடிப்படையில தான் அந்த இது இருக்கு. இந்த அதுதான் 10 கட்டளை 7 முறை புலமையிடப்பட்டது இருக்குல்ல, 1க்கு 7 முறை புலமையிடப்பட்டது அப்படின்னா கட்டளை, என்னுடைய கற்பனை கட்டளை என்று பாத்தீங்களா? என்ன அது அப்படின்னா மூசா மூலமா, அதாவது யாத்திரையாகவும் 20ஆம் அதிகாரத்தை சொல்ல 10 கட்டளைகள் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட கட்டளை. அதுதான் மற்றெல்லாம் புறப்படப்படவில்லை. அதெல்லாம் வரலாற்று செய்திகள். யூதர்களுக்குரிய வாழ்க்கை முறைமைகள் இல்ல சார், கேட்கிறீங்களா? அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை அவங்க தப்பா இருக்குமா? ஒரே ஒரு விஷயம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க வந்து இப்ப வாசித்து காண்பித்து, இந்த மாதிரி ஒரு வசனம் பைபிள்ல இல்ல, அவங்களுக்கு புலமையிடப்பட்ட வசனம் இது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில சொல்ல தயாரானீங்க. நீங்க சொல்லுங்க, என்ன அவசரம் சொல்லுங்க. அதே சொல்லிடுவாங்க. எசேக்கியேல்ல 23வது அதிகாரம். சரி சொல்லுங்க. 23ல 20வது வசனம். 18 இருந்து ஆரம்பிங்க.
மிகப்பெரிய கற்பனைகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்கல்ல, எவ்வளவு பெரிய கற்பனைகள் அதை சொல்லப்படும் பாருங்க. இதை படிச்சு இதுல வந்து சொல்லி இதை அடிமை கொடுக்கிறது இருக்கலாம், அல்லது இதுல வந்து நீதி போராடி இருக்கான்னு சொல்லுங்க. அதிகாரம் முழுமையா வாசிங்க. குடும்பத்தோட உட்காந்து இது படிக்க முடியுமாங்கிறத நீங்க தான் முடியும். அதுவும் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, முகமது இவரு ஜெயின் ஆபிதன் ஐயா இதுதான் பைபிள் இருக்காரு. 19 வசனத்திலிருந்து நீங்க வந்து எப்படி வந்து கோடை செய்வீர்களோ அதே செய்யல வாசிக்க முடியுமா பாருங்க. வாசிக்கிறேன். இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி 23:19 இவ்விதமாய் அவள் தன் வேசித்தனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கின பொழுது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளை விட்டு பிரிந்தது. அவள் எகிப்து தேசத்திலிருந்து வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். கழுதை மாம்சமான மாம்சமும் குதிரை இந்திரியமான இந்திரியம் உள்ள அவர்களுக்கு அவள் வைப்பாட்டியாய் இருக்கும்படி அவர்கள் மேல் மோகித்தாள். இன்னும் வாசிக்கணுமா? இந்த முதலிருந்து வாசிக்கணும். உன் கன்னிமையின் ஸ்தானங்களாகிய கொங்கைகள் தொடப்பட்ட காலத்தில் நீ உன் இளம் பிராயத்தில் செய்த முறைகளை நினைத்து வருகிறாய். ஆகையால் அகோலிபாலே, கர்த்தராய் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், இதோ உன் மனதை உன்னை விட்டு பிரிந்த உன் சிநேகிதரை நான் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு விரோதமாக அவளை சுற்றிலும் வரப்பண்ணுவேன். சௌந்தரியமுள்ள வாலிபரும் தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரருமாகிய பெயர் பெற்ற பிரபுக்களான பாபிலோன் புத்திரரையும் கல்தையர் எல்லோரையும் தேகோடு சேவா கோவா என்கிற தேசங்களின் மனுஷரையும் அவர்களோட கூட அசீரிய புத்திரர் எல்லாரையும் வரப்பண்ணுவேன். அவர்கள் வண்டிகளோடும் ரதங்களோடும் யந்திரங்களோடும் ஜனக்கூட்டத்தோடும் கேடங்களோடும் பரிசைகளோடும் தரிசீதாக்களோடும் தரித்தவர்களாய் உனக்கு விரோதமாய் வந்து உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்களுக்கு முன்னே நான் நியாயத்தை விளங்க பண்ணுவேன். அவர்கள் தங்கள் நியாயங்களின்படி உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். உனக்கு விரோதமாய் என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். உனக்கு நீதியாய் இருப்பவர்கள் பட்டயத்தால் வெட்டப்பட்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்தையும் பிடித்துக் கொள்வார்கள். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். இதுல நீங்க என்ன டவுட் கேட்கறீங்க சொல்லுங்க. அதாவது எப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா? இல்ல குறிப்பாக எசேக்கியேல் ஒரு விபச்சாரம் பண்ண 2 சகோதரிகளை பற்றி ஒரு சம்பவம் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்படுது. ஒரு விபச்சாரம் செய்தார்கள், இவர்கள் மீது இறைவனுடைய சாபம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நேரடியாக பார்க்கிற மாதிரி வர்ணனையாக சொல்லி எங்க அமுக்குனாங்க, எங்கே கை வச்சாங்க, அவருடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளை போலவும் அவருடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு வரிக்கு வரி வர்ணனையா சொல்லுவது இறைவனுடைய தன்மைக்கு மாற்றமா தெரியுது. ஒரு காம சிந்தனை உள்ள ஒரு மனிதன் ஒரு சம்பவத்தை எழுதுவதை போல இருக்குது. இப்ப நாங்க கேட்கறது என்னன்னாக்கா அதுல குறை சொல்வதற்காக இல்ல, இப்படி போய் நம்ம எப்படி நாங்க இறைவிதமா நாங்க ஏத்துக்க முடியும்? இப்படி ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும்போது நீங்க எங்களை ஏத்துக்க சொல்றீங்க, இதுக்கு பிறகு எந்த வேதமும் வரவில்லை, வெளிப்படுத்தின சுவிசேஷம் தான் இறுதியானது நீங்க சொல்லும் போது நம்ம எப்படி இதை ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்விதான் தவிர உங்கள் மனதை புண்படுத்துவதோ அல்லது பைபிளில் குறை கண்டுபிடித்து நாங்க பெரிய ஒரு அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த நோக்கத்திலும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இருக்கிறதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. குறிப்பா 20வது வசனம், எசேக்கியேல் 23வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர்களுடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்தது. இது ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் போட்டு அங்கங்க செவுத்துல எழுதுறாங்க. சர்ச்சில் எல்லாம் ஒவ்வொரு வசனத்தையும் போட்டுட்டு இப்படி எழுதுறாங்க. அப்ப சில நல்ல வசனங்களை எழுதிவிட்டு பாதி இது மாதிரி இருக்கிற வசனங்களை ஏன் மறைக்கிறீங்க? இதுக்கு ஏன் என்ன விளக்கம்? இதனால் மனித சமுதாயத்திற்கு கருத்தர் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? இது தீர்க்க உபமானமா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செய்தியை விளக்குவதற்காக அது ஒரு தேசத்தை பற்றிய, அதாவது இப்போது சுவைச்செல்வியே கருணாநிதி ஜெயலலிதாவுடைய இதை பற்றி எழுதின ஆர்டிகல் எல்லாம் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்களா? அது ஒரு ஆர்டிகல், இப்போது சுவைச்செல்வி, அதாவது அந்த அம்மாவை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாம் எப்படி இருக்கு, ஆடம்பரமா இருக்கு, அப்படி இருக்கு,
உனக்கு இந்த மாதிரி கேடுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் போட்டு ரொம்ப பிரபலமாச்சு. உங்க ஆட்சியில் வந்தபோது அது உண்மையிலேயே ஜெயலலிதாவுக்கு சொல்லப்பட்டது இல்லை. அது ஒரு பாபிலோன் அப்படின்ற ஒரு தேசம், ஏதாவது இந்திய ஈரான், அதனுடைய வாழ்க்கை நிலை அப்போதைக்கு எப்படி இருந்துச்சு, அது எப்படி அதை தெய்வம் இழிவுபடுத்தினா அது பாபிலோன் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல அழிஞ்சு போச்சு. அது அந்த நெபுகாத்நேச்சாருக்கு பிறகு தன்னுடைய நிலைமை எல்லாம் இருக்கு. அதனுடைய வாழ்க்கை நிலைமை அது உபமானப்படுத்தி சொல்லப்பட்டு என்ன அது அப்படியே நிறைவேறி அந்த நாட்டுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குது. அது போல ஒரு உபமானம் தான். ஏன்னா இத வாழ்க்கைக்கு நம்ம ஏற்றுக்கணும், அதில் நீங்க படிக்கணும், அதில் நீங்க செய்யணும், இதெல்லாம் நீங்க வாசித்து எல்லாருக்கும் விளக்கம் தரணும் என்ற நோக்கத்தில் எல்லாம் ஏற்பட்டதல்ல. நான் தான் சொன்னது பழைய ஏற்பாடு சரித்திரங்கள், சிலர் பற்றி தீர்க்க தரிசனங்கள், சில வாழ்க்கையினுடைய அவங்களுடைய நிலைமைகளை உன்னை குறித்து இன்னொரு மாதிரி சொல்லி, அதாவது உதாரணம் காட்டி சொல்லி அதை கண்டித்து அதை சீரமைத்திருக்கு. அதுதான் அதனால இதை போயிட்டு நீங்க உபதேசிப்பீங்களா, அவங்க ஜனங்களுக்கு சொல்லுவீங்களா, பிரசங்கம் பண்ணுவீங்களா? இல்லை, நீங்க முதல்ல சொன்ன ஒரு விதிக்கு வந்து வசனத்தின்படி நடவாமல் இருந்தால் அவன் மீது வாதியை பெருக செய்வேன், அவன் மீது நோயை கொண்டு வரும் இருக்கு. அப்போ இது பிரகாரம் நடக்க முடியாது நீங்க சொல்லும் போது இந்த சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் கடவுள் கோபத்திற்கு ஆளவ மாட்டோமா? எப்படி வசனத்தின்படி நடவாமல் இருந்தால் அது இறைவன் மாறாதவன், அவருடைய வார்த்தை மாறாதவன். உங்களுக்கு என்ன சொன்னா அது நேரடியா ஒரு ஆளை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, ஒரு நாட்டை பற்றி செய்கிற தவறுகளை பற்றி அதனுடைய செய்கைகளை பற்றி சொல்லப்பட்டு அதன் மூலமாய் பல காரியங்களை தடுப்பதற்காக உபமானமாய் சொல்லப்பட்டு மோசம் செய்யற தப்பையால் அவன் செஞ்சான்னு சொல்லி சொன்னாலே உள்ள சொன்னான்னு அர்த்தம். ஒரு நாட்டு செய்திய இப்படிதான் அசிங்கமா சொல்லணுமா? இப்படிதான் இருக்கிறாங்க. என்னது நீங்க சொல்லுங்க. சாப்பிட்டா போறாரு கேட்டு கேள்வி அதுக்கு பதில் தான் சொல்லுங்க. என்ன இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. அதே உண்மையை பாட்டுங்க இதற்குரிய விளக்கத்தை ஒண்ணு சொல்ல வேதத்தை முழுதும் வாசித்து பார்த்தா அங்க விபச்சாரம் சொல்லும்போது அது விக்கிர ஆராதனை, சிலை வழிபாடு கடவுள் விபச்சாரம் ஒப்பிட்டு பேசுவார். அந்த காலத்துல தேசங்கள் விக்கிர ஆராதனை பெருகின்றது பல தேசங்கள். அதைத்தான் முக்கியமா சொல்றாரு. நீங்க அவங்க தெய்வங்களை பார்த்தா நிர்வாணமாக எத்தனை தெய்வங்கள் இருக்கு, ஆபாஸ் தோன்ற தெய்வங்கள். நீங்க வந்து இந்துக்கள் கோயில போயிருக்கீங்களா? நம்ம அவரை பத்தி பேசல. இல்ல ஒரு அன்னைக்கு இருந்த கல்ச்சர், அன்னைக்கு இருந்த தெய்வங்கள் அவங்க என்னென்ன நம்ம நீங்க சொல்ற எல்லா காரணம் வெளிப்படையா அவங்க சித்தரிச்சிருந்த காலங்கள் இருக்கு. எவ்வளவு விபச்சாரமா அந்த உலகம் தெரியுங்களா? அந்த காலகட்டத்தில் கோயில்கள் எவ்வளவு தேவதாசி முறைகள் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுமா தெரியாதா? சிலை வழிபாடை கண்டித்து வந்து ஓமானமாக சொல்லப்படுது நீங்க சொல்றீங்க. ஆனா சிலை வழிபாடை நேரடியாக கண்டித்து நிறைய வசனங்கள் பைபிள்லயே இருக்கு. அப்படி நேரடியாக அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் போது இதற்கு வந்து இதுதான் ஓமானம் அப்படின்னு சொல்றது வந்து பைபிள் நீங்க சொல்லணும். வேற ஒரு வசனம் செஞ்சு எடுத்து நான் இந்த மாதிரி ஓமானங்களாக சொல்வேன்னு சொல்லி பைபிள் இருந்து சொல்லணும். அது மாதிரி சொல்லாம இது ஓமானமாகத்தான் சொல்லப்பட்டது என்று நீங்கள் சொல்வது உங்களுடைய சொந்த கருத்து மாதிரி தெரியும். இருக்காமையே பைபிளோட குறைபாடுகள் சொல்லிக்க முடியும். நீங்க வந்து எடுக்காம சொல்லிக்க எடுத்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன் எடுத்ததுக்கான காரணம் இருக்குன்னா நீங்க சொல்லும் போது கொஞ்சம் பெருமையா ஒரு விஷயத்த சொன்னீங்க. நாங்க வந்து டிராக்ஸ் எல்லாம் போட்டு கைப்பதிவு தான் கொடுக்குறோம், ஏழை எளிய மக்களுக்கு எய்ட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள மதுக்கடையை நீங்களே திறந்துட்டு மது குடிப்பது தவறுங்கிற மாதிரி விபச்சாரம் எய்ட்ஸ் வந்து எல்லா வழியும் உங்க பைபிள் தான் சொல்லுது. கேளுங்க, அதெல்லாம் வந்து வாழ்க்கை தனிப்பட்ட உண்மையாய் வாழ்ந்த ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் அதல்ல. அது ஒரு செய்தி என்னன்னா ஒரு நாட்டை பற்றி உன்னுடைய இப்படியெல்லாம் தவறுகள் நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உனக்கு இருக்குது,
அதனால இது கண்டிக்கிறேன்னு சொல்லி இத பார்த்து நீங்க எல்லாம் சர்ச்சில் போய் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள், மக்களுக்கு இதை கற்றுக் கொடுங்கள், இவ்வளவு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்றதாக அதை எழுதப்படலை. இப்போ பாருங்க இப்போ நமக்கு நேரம் ரொம்ப வீணாய் போச்சு. எது முக்கியம்னு சொன்னீங்களோ உண்மையிலே நீங்க எது முக்கியம்னு சொல்றீங்க. கேளுங்க இப்ப சொன்னீங்களா, இப்ப அடுத்தது நீங்க வந்து இயேசு கிறிஸ்து, எங்களுடைய விசுவாசம் கிறிஸ்து மார்க்கத்தை பற்றியதுதான். இது எங்களுக்கு அதெல்லாம் பேசணும், மக்கள்கிட்ட கேட்கலாம் பதில் சொல்லணும், எங்களுக்கு அது அவசியம் இல்லை. எங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அவரை நம்பினால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், எல்லாம் தண்டைக்கு போகணும். அதாவது இயேசுவை பின்பற்றினால் இதுல வந்து இன்னொரு இது வந்து அதை மட்டும் நம்ம பேசிட்டு 36 புத்தகங்கள் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடு 37 இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு வழியா பார்த்ததுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு கேள்விகள் எல்லாம் இருக்க முடியாது. அவசியம் எங்களுக்கு நிறைய அதாவது இல்ல நானு 13 நீங்க நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். 13 வயசுல நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நீங்க வந்து மூடிடணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வருத்தப்பட்டு ஒண்ணு இல்ல நான் வந்து அடுத்து உண்மையா பாட்டுன்னு ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா, அதனாலதான் இப்ப நீங்க தகுதிங்க சரியா. உண்மையா பாட்டு வந்து இப்ப நீங்க என்ன செய்யணும், நான் என்ன சொல்றேன்னா இந்த எய்ட்ஸ் போராட்டம் நீங்க பண்றீங்கல்ல, இந்த உண்மையா பாட்டை மட்டும் ஒரு எடுத்து எல்லாமே வந்து சரியாயிடும். ஒரு காரியம் நான் சொல்றேன், உண்மையா பாட்டெல்லாம் எடுத்து பாடணும்னா பல பிரச்சனைகள் ஏற்படும். ரட்சகரும் காரணம் அது நீங்க ஒரு வார்த்தை பேசுறியா அது சரியான பேச முடியுங்களா? நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய டீம் அப்படியே உங்க என்னன்னாக்கா உங்க காரியமே என்னன்னாக்கா பைபிள்ல இருந்து என்ன குற்றம் சாட்டி உங்கள்ட்ட சந்தேகம் கேட்கிற அடிப்படையில என்ன குற்றம் இருக்கு இதெல்லாம் பார்க்கிற கண்ணோட்டத்தோட இருக்கீங்க. உங்க கண்ணோட்டம் அது அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. எல்லாமே எல்லா விஷயமும் பைபிள் இருந்து 1000 கேள்வி ஒரு புக்கு நீங்க வெளியிட்டிருக்கீங்க, இங்கேயோ வெளிநாட்டுல இங்கெல்லாம் வெளியிட்டிருக்கீங்க. உண்மைதான். உங்களுடைய நோக்கங்கள் பைபிளை குற்றம் சாட்ட நீங்க அந்த தீர்மானத்தோட உட்கார்ந்துருக்கு, நாங்க அந்த தீர்மானத்தோட இல்லை. உண்மையாக நீங்க டவுட் இருந்தா நாங்க சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளாம. அது உங்களுடைய மனப்பான்மையாக நீங்க இப்படி ஒரு வெள்ள காட்டீங்கன்னா இப்படி காட்டீங்கன்னாக்கா நான் உங்களை ஆள் காட்டி விரல் காட்டுறேன். உங்களை இது 3 அதே அடிப்படைதான் நீங்க வந்து குற்றம் சாட்டம் பைபிள் நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு அப்பாவியான முன்னாடியே சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னேன். என்ன சொல்றவங்க சொல்லுங்க, உங்க எது கூப்பிட்டாங்க நான் சொல்லிட்டேன். தெரிஞ்ச யாராவது இருப்பாங்க. நீங்க வந்து எழுதின புக்கோ இவர் எழுதின புக்கோ நம்ம எழுதின புக்கோ விமர்சனம் பண்றது நினைக்கிறீங்க. நீங்களும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நாங்க கேட்கக்கூடிய கேள்வி இப்படி கடவுள் எழுதியிருப்பாரான்னு கேட்கறது வந்து நான் ஒரு காரியம் சொல்றேன் தப்பு. நீங்க இறைவன் பேசக்கூடியவர். நீங்க உண்மையாவே கடவுள் மேல இறை பக்தி உள்ளவரா இருந்தா உட்காருங்க, ஒரு 40 நாள் உட்கார்ந்து எங்கேயாவது இது சரியா தவிர நீங்களே கேளுங்க, அவரே பதில் சொல்றாரு. பேசாத ஊமை அல்ல, சிலை இல்ல, எங்க உண்மையாவே பதில் சொல்ல முடியும். நீங்க பதில் சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. சொல்லுங்க சாத்தும்படியாக நீங்க தீர்மானம் நாங்க பேசுற அர்த்தமே இல்ல. இல்ல திஸ் இஸ் ட்ராக் மாதிரி ட்ராக் மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு பொருந்தாது. நீங்க கேட்கலாம், பதில் சொன்னா அவர் இறைவன் உங்க இதுபடி
உங்க இதுபடி எங்களுக்கு இது நாங்க சத்தியம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பேச மாட்டாங்க உங்களுக்கு அதாவது இதையே இறைவன் பேசி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அது ஒரு பக்கம். நீங்க அதுக்கு எங்க அம்மா சொன்னா கூட நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. நான் வரேன். ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. சரியான மூளை அறிவுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் என்ன பண்ணாரா, அந்த கடற்கரையில நடந்துட்டு இருக்க நீங்க சொந்த கதை சொல்லிடுறாங்க. இல்ல ஒரு நடந்த கேட்கறேன். நீங்க சொன்னீங்க இல்ல 40 படிக்க கடவுள் சொல்லுவாரு. நீங்க இல்ல நீங்க கடவுளா இருந்தா உங்களுக்கு நீங்களே கேட்டுங்க. உங்களுக்கு வேதத்தை என்ன இருக்குன்னா பேசும் போது நாம வந்து நான் பேசுறது பைபிள் சொல்லுங்க. அந்த இதுல பைபிள் இயேசு கிறிஸ்துவ நாவல் வந்து பேசுறதான் தெரியலன்னு கேட்கறேன். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நாங்க குரான் பொய்ன்னு சொல்றது நாங்க வாக்குவாதம் பண்ண தேவையில்லை எங்களுக்கு. சொல்லுங்க. ஏன்னு கேட்டாங்க அது வந்து என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா, நீங்க வந்து உங்க காரியத்தை சாதிக்கணும். நீங்க எந்த ரூட் போய் எங்களுக்கு தெரியும். நாங்க எப்போதும் அன்பின் பாணி தான். இந்த கலர் வச்சா இந்த கலர் வாங்கிட்டு போயிடும். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. இப்போ அதே பேசுவோமா? நீங்க நாங்க சொல்ல நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. சரி சொல்ல நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதுக்கு வேஸ்ட் ஆகுது? இந்த விஷயத்தையே உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. இப்ப நான் ஒரு வசனம் காட்டுறேன். வசனம் எடுத்தாலும் அதுல குற்றம் சாட்ட முடியாத ஒரு அதனால அது உங்களுக்கு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீங்க விசுவாசிச்சு கொண்டு போனீங்க. கேள்வி கேட்காதீங்க, சந்தேகப்படாதீங்கன்னு நீங்க நீங்க வந்து அப்படியே எடுத்துக்கணும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஜெனரலா உள்ள வார்த்தை அவருடைய கட்டளைகள் வேற, பிரமாணங்கள் வேற, உபதேசம் வேற, சத்தியம் வேற, நீதிகள் வேற, பல பிரிவுகள் இருக்குது பைபிள்ல. நீங்க இதையும் அதையும் போட்டு மிங்கிள் பண்ணா அது எடுபடாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரணத்துக்காக சொல்லப்படுது. இன்னொன்னு பைபிள் சொல்லப்படுற ஒரு வார்த்தைக்கும் எழுத்தின்படியான அர்த்தம் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. கடவுள் ஆவியா இருக்கிற உயிரா இருக்கிற கடவுள் அவர் எந்த நோக்கத்தில் எழுதினாரோ அந்த கண்ணோட்டத்தை பார்க்கணும். ஒரு ஆத்தர் ஒரு புத்தகத்தை எழுதினார்னா அவர் எந்த நோக்கத்தில் எழுதினார்தான் பார்க்கணுமே தவிர நம்ம மூளை அறிவுன்னு பார்த்தா சிலதுதான் பதில் கிடைக்காது. சரி சார், அப்ப இது எந்த அதான் சொல்றேன். முதல்ல சரியா தவறான்னு சொல்லி நீங்களும் நானும் தகுதி இல்லாதவங்க. ஏன்னா இறைவனுக்கு சமமா யாருமே இல்லை நீங்க சொல்றீங்க. இறைவன் யாருன்றத நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆதியிலிருந்து நிறைய இருக்கு. இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்கும் கடவுள் வந்து அவரு விளக்கம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு வந்தாதான், அவருடைய வழியில அவர் ஏற்றுக்கொள்ள வச்சாதான் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். நான் வந்து என் விருப்பத்தின்படி இதை ஏற்றுக்கொள்ள அப்படி ஏற்றுக்கொள்ள அந்த தனிப்பட்ட
இத வந்து வாக்குவாதம் ஆரம்பத்துல வந்து இவ்வளவு வசனம் நீங்க யோசிச்சு காமிச்சாரு. இவ்வளவு சொல்லிருக்க கூடாது. இது விசுவாசத்தின் அடிப்படையில நம்பக்கூடிய புக்குங்க. இதுல வந்து அப்ப இவ்வளவு வசனங்கள் ஓதி காமிச்சு இது வந்து மாறாதவன், அவனுடைய வார்த்தையை மாறாது, தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியிலே பேசப்பட்டது, வசனம் புறமிட்டதுலாம் ஏன் சொன்னீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக மட்டும் சொல்ல. அந்த நாட்கள் 6ஆம் நாட்கள் எப்படி இருந்தாங்க, அதுக்கு முன்னால உள்ளது அந்தந்த காலகட்டத்துக்கு பொருந்தும். அதை வந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணி பேச முடியல. அந்த காலத்துல பொருந்தும். அதாவது இன்னைக்கு வந்து குஷ்டம் வந்து கொஞ்சம் ஈஸியான நோயாகி போயிடுச்சு, சுகமாகுது. புரியுதுங்களா? அன்னைக்கெல்லாம் வந்து குஷ்டம் வந்தா ஊரை விட்டு வெளியே தள்ளுவாங்க. அவன் வந்து முக்காடு மூடி மூடிக்கின்னு நான் குஷ்டம் யாரும் வராதுன்னு சொல்லுவாங்க. சமுதாயமே ஏற்றக்கூடாத நாட்கள்ல. புரியுதுங்களா? அன்னைக்கு இருந்த காலகட்டம் இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் நிறைய வந்துச்சு. இன்னைக்கு அவன் கடவுளை மனுஷன் தேவை அவசியம் இல்லைங்க. இந்த காலகட்டத்துல அப்படிதான் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. கடவுளை ஏங்க தேவைன்னா தேவையில்லைன்றாங்க. எனக்கு ஏன் இது போதும்னு சொல்றாங்க எல்லாருமே. அதனால உண்மையான கடவுள் யாருன்றது அவங்கவுங்க பர்சனல் இதுதான் தவிர நம்ம இப்படி பட்டிமன்றமாகவோ வாக்குவாதமோ தெரிந்து கொண்ட அடிப்படையில் பேசுறதுல நான் ஆரம்பம் சொன்னா அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னு கேட்டாக்கா உங்களுக்கும் கடவுளுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கு. அன்னைக்கு கூட உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு தான் சொன்னேன். நீங்க கடவுளை தேர்னாக்கா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில உங்களை உண்டாக்கின தெய்வத்துக்கும் உங்களுக்கு உள்ள காரியம். ஏன்னா கியாமத் நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரையும் சேர்த்து நீங்க எல்லாம் இங்க நில்லுங்க அங்க நின்று சொல்ல போகல. அது இறைவன் வந்து எல்லாரையும் ஒரு நாள் நிறுத்துவார். அன்னைக்கு என்ன நடக்க போகுது ஒவ்வொருத்தரையும் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அவனவன் செஞ்ச நன்மைக்கு தீமைக்கு எல்லாம் இறைவன் பதில் தர போற. அன்னைக்கு நம்ம கணக்கோப்பிகளை தவிர இன்னைக்கு நம்ம பேசுறதுல என்ன பொறுத்த வரைக்கும் அர்த்தமா விசுவாசம் கொள்ளணும்னாக்கா சிலையாளர்களுடைய மாற்றம் அவர்களுக்கு சரியாக இருக்கும். நீங்க சொல்றது சரியாக இருந்தா வாய் வந்து சும்மா ஊட்டுக்குள்ள இப்போ வந்து நீங்க சொன்ன அடிப்படையில உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க நடக்கணும். எப்படி நடக்கணும்? யாரு வந்து எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் உள்ளது. எனக்கு என்னுடைய இறைவனுக்கும் இடையே உள்ள நான் 40 நாள் தனியா உட்கார்ந்தா அவர் பேச போறாரு என்கிட்ட. இதுக்காக வந்து யாரும் வந்து எந்த தடவை சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பிரசங்கம் செய்யணும். அவரே சொல்லியிருக்காரு, இதை அறிவி கேட்க மனதுடன் கேட்கட்டும் சொல்லு. கேட்கறது கேட்காத அவங்க 5வது அதிகாரம் 39 வசனத்துல வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ந்து தான் நம்ம கேட்கிறோம். எங்க தப்புங்க, மொத்தமே தப்பு பாருங்கள். வாக்குவாதம் பண்ணுன்னு சொல்ல வாக்குவாதம் பண்ணுங்க சொல்லி பைபிள்ல இருக்குதுங்க. என்னது எரேமியா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாருனாக்கா பாருங்க தேவனே நான் உங்களோட வழக்காடுவேன்றார். எதைக்கல்ல தேவனே என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா வாருங்கள் என்னுடன் வழக்காடுங்க அவர்கிட்ட பேசுறேன்னு நான் தான் சொல்றேன். ஒரு மனுஷன் யோகம் 34வது அதிகாரம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறோம். விஷயங்களை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு மிகவும் கடினமா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் படிக்கிறேன் யூசுப் சூரா 12ஆம் அதிகாரம் படிக்கிறேன், 69ஆம் வசனத்தில் படிக்கிறேன். பின்னர் அவர்கள் யாவரும் யூசுப்பின் பால் பிரவேசித்த போது அவர் தம் சகோதரன் புஞ்சமீனை தம்முடன் அமரச் செய்து நிச்சயமாகவே நான் உன்னுடைய சகோதரன் தான், அதாவது யூசுப். அவர்கள் நமக்கு செய்தவை பற்றி எல்லாம் விசாரப்படாதீர்கள். அவர்கள் நமக்கு செய்தவை பற்றி எல்லாம் விசாரப்படாதீர்கள் என்று ரகசியமாய் கூறினார். பின்னர் அவருடைய பொருள்களை சுத்தம் செய்தால் கொடுத்த போது தம் சகோதரர் புஞ்சமின் உடைய சுமையில் பானங்கள் பருகுவதற்கான ஒரு பொற்குவியலை எவரும் அறியாது வைத்து விட்டார். அவர்கள் புறப்பட்டு செல்லலான போது அரசாங்க அறிவிப்பாளர் ஒருவர் ஒட்டக கூட்டத்தார்களே, நிச்சயமாக நீங்கள் திருடர்களே என்று கூறினார். அதற்கு அவர்கள் இவர்களை எல்லாருமே தெரியும் படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் தெரியாது. அதற்கு அவர்கள் இவர்கள் முன்னோக்கி வந்து நீங்கள் எதனை இழந்து விட்டீர்கள் என்று கேட்டார்கள்.
நாங்கள் அரசருடைய அளவு மரக்காலை இழந்து விட்டோம். அதனை எவர் கொண்டு வந்தாலும் அவருக்கு ஒரு ஒட்டகச் சுமை தானியம் சன்மானமாக உண்டு, அதற்கு நானே பொறுப்பாளி என்று கூறினார்கள். பெஞ்சமின் எகிப்துக்கு வந்துட்டு சாமான்களை பொருட்கள் வாங்கிட்டு போறாங்க. பைபிள் என்ன இருக்குன்னா ஒரு பணமெடுப்பை வச்சுட்டாங்க. ஆனா இங்க என்ன இருக்குன்னா முதல்ல பெஞ்சமின் பார்த்து அவன் பையில பானைகள், அதாவது பானைகள் பரவுவதற்கான ஒரு பொற்குவலையை வைத்து விட்டார். அது வருது. ஆமா, 70வது வருஷத்துல 72வது வருஷத்துல நாங்கள் அரசருடைய அளவு மரக்காலை இழந்து விட்டோம். போறவங்க தூள் மூட்டை தூக்கிட்டு போறாங்க, இடையில திருடவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க திரும்பி நாங்க என்னத்தை திருடிட்டு வந்துட்டோம். ஆனா வச்சது என்னவா பானங்கிறது ஒரு பொற்குவலை. நாங்க என்னத்தை திருட்டு வந்து கேட்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவங்க கேட்க பதில் சொல்றாங்க, ராஜாவுடைய மரக்காலை இழந்து விட்டோம், நீங்க திருட்டு வந்தீங்க. இருங்க, இழந்து விட்டது பானம் பெறுகிற பொற்கிங்கம்மா மரக்காலா? இதுக்கு நான் பதில் சொல்றோம். நாம உங்களை கேட்ட கேள்விக்கு இதுக்கு நீங்க சொல்லுங்க, அவன் போறான். ஏன்னா இதுவே பதில் சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம். அடுத்தது பாருங்க. இல்ல ஐயா, நாங்க கேட்ட கேள்வி முதல்ல பதில் சொல்லுங்க. அப்ப இருங்க பதில் சொல்லாம உங்களுக்கு புரிய முடியும். இதையே புரிஞ்சுக்கிற நிலையில இல்ல. எப்படி புரிந்து கொள்ள முடியும்? புத்தகத்தை பதில் இருக்கு ஐயா, பதில் இல்லாம இல்ல. ஆமா. அடுத்தது இன்னொரு இடத்துல இவன் அதிசுடைய மனைவி. ஏன்னா இல்ல அடுத்த நிமிஷமே நாங்க பதில் சொல்றோம். இல்ல நாங்க சொல்றோம், நான் எடுத்து கையில வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி உன்னத பாட்டுகள் புத்தகம் வந்து ஒரு உருவமானமா சொல்லப்படும். முதல்ல வந்து அந்த உன்னத பாட்டை எடுங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும். இப்ப வச்சிருக்கீங்களா? புராணம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் பாட்டை என்ன டவுட் இருக்குன்றீங்க? அதாவது கொச்ச மேலு வசம் ஒண்ணு அதுல மட்டும் குயிஸ் ப்ரோக்ராம் மட்டும் நீங்க உன்னத பாட்டுல இருந்து எய்ட்ஸ் தைரியமா பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கு. வர்ணிச்சு சொல்றது வாசிக்க கூட அதாவது சார், இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த சபை நடந்ததை நீங்க உங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய இறைவனை அஞ்சு யோசிச்சு பாருங்க. பைபிள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்றோம். வாசிக்க சொன்னா இல்ல அது என்ன இருக்குன்னு தெரியும், வேணாம் அது என்ன இருக்குன்னு தெரியும், இதுல இருக்குமே அப்ப வந்து யாரு வாசிக்கிறது உங்களுக்குள்ள பாத்துக்கிட்டு இது அதிகாரம் நீங்க அதுல எதை வாசிக்கிறது? நான் ஒரு குறிப்பிட்ட எந்த அதிகாரத்துல அது எது ஆரம்பிச்சாலும் அதுல நோக்கம் என்ன? அதை வாசிச்சா விளக்கம் சொல்லணும். அதை விளக்கம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிற விளக்கம் சொல்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு நான் சொல்றேன். அதாவது ஒரு காரியத்தை கடவுள் எழுதுறாருன்னா நம்ம புத்தியின்படியா புரிஞ்சு கொள்ள முடியாது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதை நீங்க புத்தியின்படியா பார்த்தா அந்த அர்த்தம் தான் வரும் உங்களுக்கு. அப்ப சொல்றேன்னா ஆமா அர்த்தத்தை நீங்க அப்படிதான் வரணுமே தவிர விசுவாசிக்க மாட்டீங்க. ஏற்றுக்கொள்ள கேள்விகள் இருக்குது. டிவி வச்சு ஒரு நீலப்படை கேசல் போறோம், நம்ம எல்லாம் பாக்கணும்.
அதுல அந்த நோக்கத்துல பார்க்க கூடாது. அதுல வந்து வேற ஒரு கலை இருக்கு, அது வந்து 64 கலை செயல்பாடு வந்து என்ன எப்படி மாறும் நமக்கு? அந்த இடத்துல அந்த கலை வருமா, காம ரசம் வருமா? நாங்க தான் கேட்கிறோம். கருத்து வேறையா இருந்தாலும் இது அந்த மாதிரி படிக்கிற பொழுது நீங்க எல்லாம் பிஎஃப் கேசட் விற்கிறவங்க கலை நயத்தை விளக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி சொல்றீங்கன்னாக்கா, நான் சொல்ல விரும்புனாக்கா முதல்ல நம்ம கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்கு. நல்ல கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க இல்ல. ஆனா உங்க அடிப்படையே அமைப்பு என்னன்னாக்கா, எங்களை கூப்பிட்டு பைபிளுக்கு சந்தேகம் சொல்லிட்டு குற்ற மனப்பான்மையோட உங்க யோசனைபடியாதான் நீங்க பண்றீங்க கேட்கும் போது பேசுறது அர்த்தமே இல்ல. நீங்க குற்றம் வாங்கிச்சீங்க அப்படி இல்ல. 13 வயசுல இருந்து பைபிள் படிக்கிறாருனாக்கா இந்த இவ்வளவு எங்களை மாதிரி எதிராக இவங்க இருந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் போட்டு கிழிச்சு நம்ம அந்த மாதிரி கிழிக்கல. ஒண்ணு கொடுத்தீங்கன்னா படிச்சு அதுன்னு கேள்வி கேட்போம். தெரிந்து கிழிச்சு போட்டுதான் போக மாட்டோம். படிச்சுட்டு இயேசு கிறிஸ்து பேசும்போது பரிசேயர், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள் அவங்க எல்லாம் வந்து குற்றம் சாட்டி கொடுத்தாங்க. இந்த ஆசாரியெல்லாம் எதிர்த்து கேட்டுக்கினே அவர் சொல்றதை எதிர்த்து பேசினாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் அவர் சொல்றதை ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னா தான் நாங்க வந்து சொல்ல முடியும். நீங்க குற்றப்படுத்தி கேட்க பரிசேயர், நியாய சாஸ்திரிகள், சதுசேயர், ஆசாரியர்கள் மாதிரி குற்றம் சாட்டுகிற மத தீவிரவாதிகள் மாதிரி கேட்டு வேஸ்ட். அதுதான் நான் வேணாம். அது அற்புதங்கள் எதுவா இருந்தாலும் என்ன காரியம் இருந்தாலும் நம்ம வியூ வேற. சரி, அப்படி நீங்க இவ்வளவா நீங்க தீவிரமா இதே நினைச்சு நாங்க வந்து அப்படி இல்லை. புரியுதுங்களா? திடீர்னு ஒரு 47 வருடங்களை செலவிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் அப்படி கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அபிபுல்லா வந்து ஒரு முறை இந்த ஜெயில் வந்தார். கண்ணோட்டத்துல நீங்க உங்களுக்கு தெரியும். பிறகுனாக்கா மனித படிக்கக்கூடாது. ஆவில பிறக்கக்கூடியது சொன்ன பைபிள் எல்லாமே பாவியில பிறக்கிறாங்க நீங்க சொல்லும் போது ஆவில பிறந்தவர்களுக்கு நீங்க யாருமே பைபிளுடைய வசனங்களை போதிக்க முடியாது. இல்ல தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன் குறித்தாரோ, யாரை அவர் முன் குறிச்சா அவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க தவிர எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன செஞ்சிருக்க தெரியுமா? இந்த பைபிள வந்து ஆவியாக இருக்கக்கூடியவர்களை தவிர வேற எந்த பாவியும் படிக்கக்கூடாது. கடவுள் அறிவிக்க உள்ளத பாட்ட ஒரு பையன் ஒரு பெண்ணிடத்துல போய் அறிவிச்சாங்க என்ன நடக்கும் தெரியுமா? விசுவாசம் இருக்கு. சொன்னால் என்ன நடக்கும்? இதுவரைக்கும் ஒரு மாணவிட்ட போய் இந்த தவறு செய்தவங்க பார்த்து ஒரு கிறிஸ்தவன் இதை பார்த்து கட்டுப்பட்டான்னு யாரும் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. பார்த்தா அது
அது குப்பை தொட்டி வந்தாருங்க. பார்த்து ரொம்ப அசிங்கமா பேசணும்னு நினைச்சாரு. உண்மையை பார்த்து நம்ம 2 பேரும் சொல்லி தனியார் கூப்பிட்டு சிறப்பு உண்மையை பார்த்து வேற மாதிரி நீங்க எது கூப்பிட்டீங்க? நீங்க பண்ணி நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம், நாங்க எந்த டாபிக்கும் சொல்லல. நீங்க எது சொன்னீங்க பைபிளை பத்தி முழுமையா முதல்ல வாங்கிங்க. சார் எது சொன்னாரோ அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது நான் கேள்வி கேட்கல. இதுல இருந்து நம்ம கேள்வி கேட்டோம். நீங்க சொன்ன அந்த அடிப்படையில வந்து பைபிள் தான் நாங்க ஏத்துக்க. முன்னாடி நான் என்ன சொன்னாக்கா குரானை பத்தி எடுக்கல, இது நாங்க நம்பலன்னு சொல்லல. நீங்கள் சொன்ன அடிப்படையின் பிரகாரம் இந்த வேதத்துக்கு நீங்க நிரூபிச்சுட்டீங்கன்னாக்கா இதை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க சரி நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டீங்க. புரியுதுங்களா? சவால் இல்ல, சவால் இல்ல, நம்பிக்கை. அதாவது அவருடைய 40 நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை 47 வருடங்களுடைய நம்பிக்கையில வந்து சொன்னாரு. நாங்க கொடுத்த வாக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இவர் சொன்ன அந்த அடிப்படையில நாங்க வந்து வேற எந்த கேள்வியும் கேட்டு வேற எதையாவது காட்ட சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ண சொல்லி உங்களுக்கு புதுசா ஒரு நிபந்தனை வைக்கல. நீங்க எந்தெந்த விதியெல்லாம் போட்டீங்களோ அந்த விதியின் பிரகாரம் இருந்தால் இந்த கேமரா இருக்கு, ரெக்கார்ட் ஆகுது, நாங்க எல்லாருமே இதை இறைவன் ஏத்துக்கிறோம். இவர் சொன்ன விதிக்கு அடிப்படை உட்பட்டு இருந்தாக்கா நான் ஒரு புதுசா விதி கிடையாது. அப்ப நிரூபிக்க முடியலக்கா இவர் சொன்ன விதி எல்லாம் இவர் வாபஸ் வாங்க. இது மாதிரி நான் முன்னாடி சொன்னேன், சரியானது இல்லைன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு வாக்குவாதம் பண்ணி இந்த இதை சொல்லி இவர் சொல்லி இவர் அனுபவத்தை சொல்லி அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய வேறு ஏற்றுக்கொள்ள நீங்க சொன்னீங்க. நாங்க வந்து சொல்லக்கூடாது. கேட்டோம். சரி, ஒரு அதிகாரத்தை சொல்லி வாசிக்க சொன்னோம். உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு தயக்கமாக இருந்தால் யாரு உங்களுக்குள்ள வாசிக்கிறது உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் குழுக்கள்ல ஊழப்பட்டு நீங்க பேசுறது கூட இல்ல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். வாக்காளர் வேண்டாம், நீங்க வந்து உட்கார்ந்த உடனே நீங்க பேசின விதம், ஆமா இப்போ பேசுற விதத்துக்கு நீங்க ஆரம்பத்தில் அவங்க வரும்போது ஏதோ நீங்க ஒரு நோக்கத்தோடு தான் எங்களை கூப்பிட்டு அதாவது தாழ்த்துற நோக்கம் கிடையாது. சண்டை சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அதுக்கு நோக்கத்தை நாங்க சொல்றோம். எங்க நோக்கம் எங்களுடைய செய்தியை மக்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, உங்க செய்தியை உங்களுக்கு சேர்க்கிற மாதிரி எங்க செய்தியை நம்ம 2 பேரும் செய்தியை சொல்லும் போது யார் உண்மை யார் பொய்யும் தேவைப்படுது. நீங்க வச்சிருக்கிறது பொய் நாங்க நிரூபிக்க வந்திருக்க. நாங்க வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லும் போது இல்ல இல்ல எங்களுடைய தேவை சொல்லிக்கிறது நீங்க சொல்றீங்க. இயேசுங்கிறது கடவுள் இல்லப்பா அவர் மனிதர் தான் நாங்க சொல்லும் போது இல்லை எங்களுடைய வேதாகமம் அப்படி சொல்லிக்கிறீங்க. அது வேதாகமம் இல்ல, அது பொய்யாகமம் நாங்க சொல்றோம். நீங்க இல்ல இல்ல இதுதான் வேதாகமம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேசுறீங்க. ஆமா, அந்த அழைத்தது உங்க சம்பந்தம் பேசுறீங்க இருக்கிறதுனால அதிசய ஒரு வசனம் இருக்கு. இந்த குரானுக்கு உறுதி சரியான விளக்கத்தை கொடுக்கறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. கேளுங்க, நான் பேசிட்டு இருக்கீங்க. இது குரானை பற்றி மட்டும் இல்ல, இஸ்லாத்தை பற்றி மட்டும் இல்ல, கிறிஸ்துவத்தை அறமுறையா பற்றி பேசுறீங்க. சரி, பாதி வந்து பாதிதான் படிச்சிருக்கீங்க. என்ன கேட்டா ஆவிக்குரிய வார்த்தை தான் படிச்சிருக்கீங்க, பொருள் தான் படிச்சிருக்கீங்களே தவிர இதுல அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நீங்க படிக்கவே இல்லை. மனிதனுக்குரிய அர்த்தத்தை நீங்க படிக்கவே இல்லை. இது மனிதனுக்காக எழுதப்பட்டது.
உங்க பைபிள் மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. அந்த மனிதர்களுடைய வார்த்தையை படிக்க மாட்டேன், ஆவிக்குரிய அர்த்தத்தை படிப்பேன்னு சொன்னா பாதியை தான் படிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு பாதியை படிக்கல, அறவையா தான் படிச்சிருக்கீங்க. உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? ரெண்டுதான் முக்கியம். உடல் இல்லாம உயிர் இருக்காது, உயிர் இல்லாம உடல் இருக்காது. உடல் இல்லாம ரெண்டுமே இருக்காது, ரெண்டும் முக்கியம். உயிர் இருந்தாதான் உடலுக்கே முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ரெண்டு முக்கியம் இல்ல, ரெண்டும் முக்கியம். உயிர் வந்தாதான் அந்த உடலுக்கே மரியாதை. அதனால போனா இல்ல, ரெண்டும் எப்படி அந்த போனதே கொடுங்க, நாங்க கேட்கதான் போறோம். நாங்க போடல, நீங்க சொன்னா தப்பு. முரண்பாடும் இருக்காது, எந்த ஒரு முரண்பாடுமே இருக்காது. சொன்னேன் உண்டாக்குறது ஆத்திரமா அங்க நடந்த சம்பவத்தை இப்படிதான். அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியா இல்ல டாபிக் தாண்டி போல அந்த டாபிக் உள்ள போறோம். இப்போ பழைய ஏற்பாடு வீட்டுல சொன்னா நம்ம புதிய ஏற்பாடு போயிருதான். இல்ல அன்பு அவங்க ஒண்ணுமே ஒண்ணு சொல்லல. நீங்களும் சில கருத்துக்களை சொல்லலாம், ஒண்ணு தப்பு. இன்னொரு கலந்த ஆலோசனை தான். உங்க கருத்து நீங்க சொல்லலாம், எங்க கருத்து நல்லா விளங்கிடணும். நீங்க ஆல்ரெடி ஒரு தேவை போட்டு வச்சிட்டீங்கன்னா என்னன்னா, நான் இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நாங்க என்ன பேசாலும் குற்றமா தான் தெரியும். இதை முதல்ல விளங்கிக்க. அதுதான் உண்மை. உண்மை முடியுங்களா? நாங்க எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, உங்க கிறிஸ்தவ பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டா கிறிஸ்தவத்தை முழுமையா நாங்க விளங்கிக்கலாம், இஸ்லாத்தை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கலந்த ஆலோசனை நீங்க என்னென்னமோ எங்கெங்க போய் ஒரு இந்த ஜீவனோட்ட போறவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ அது தெரியுமா இது தெரியுமான்னு சொல்ற நீங்க, அதுக்காக நீ நான் ஊழியம் பண்றேன், கஷ்டப்படுறேன், அடி வாங்குற, வலு வாங்குற, வெட்டு வாங்குற, குத்து வாங்குறேன்னு சொல்லக்கூடிய நீங்க உங்களை கூப்பிட்டு வச்சு அழகா பேசும்போது நீங்க இதுல இந்த இடத்துல தான் உழைக்கணும். உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது, சரியா? இன்னொன்னு சொல்ல போனா இது வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்க நினைக்கணும். யாரை பத்தி பேசுறோம்? மதுகளை பத்தி பேசிட்டு இருக்குமா, விபச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்குமா? கடவுளுடைய விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கடவுளுடைய விஷயங்களை பேசும்போது எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து. நீங்க என்ன நினைக்க கூடாது, உங்க கருத்துக்கு நாங்க வரணும்னு நினைக்க கூடாது, எங்க கருத்து நீங்க வரணும்னு நாங்க நினைக்கல. நாங்க என்ன சொல்றோம்னா, இரண்டு பேருடைய கருத்துக்கள்ல எது சரியான கருத்து, எதுல முரண்பாடு இருக்கிறது